இங்கேருந்து நாகர்கோவில் போயிட்டு நாகர்கோவிலில் வந்தே பாரத் ட்ரெயினில் போகிறோம். அதி விரைவு ட்ரெயின். எல்லாமே கொட்டணும். அந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளை ஃபைனலி எக்மோர் வந்து ரீச் ஆகிருக்கோம். போகிறோம் 8 hours ஜேர்னி. அதில் என்ன ஷோ பண்ணுச்சோ அதே டைம் கரெக்டாக ரீச் ஆகிட்டோம். ஸோ மக்களே, நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு. கன்னியாகுமரி பயணம் முடிஞ்சது. வெட்டிங்க்கு வந்தோம் கன்னியாகுமரிக்கு. ஸோ கன்னியாகுமரி பயணம் முடிஞ்சுது. அது இது தண்ணி நீ பேசிட்டு தண்ணி பெரிய கண்ணாடி. அவ்வளோதான் மக்களே. ஸோ நல்லபடியாக முடிஞ்சுது. நைட்டு வந்தோம், ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ இப்போ போயிட்டு ராகுநண்ண வீட்டாண்ட போயிட்டு சாப்பிட்டோம். சாப்பாடு நம்ம சென்னை சாப்பாடு மாதிரி சூப்பராக இருந்தது சாப்பாடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் சிக்கன் லெக் பீஸ் வறுவல் எல்லாமே சூப்பராக இருந்தது. சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு இங்கேருந்து நாகர்கோவில் போயிட்டு நாகர்கோவிலில் வந்தே பாரத் ட்ரெயினில் போகிறோம். சரியா? ஓகேவா? அவ்வளோதான். ஸோ சிறப்பாக முடிஞ்சது கன்னியாகுமரி பயணம். மக்களே அப்படியே போயிட்டு ட்ரெயின் கிட்ட ட்ரெயின் புதுசாக அந்த வந்தே பாரத் ட்ரெயின் நாங்கள் புதுசாக போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் சைடுமா போய் பார்ப்போம். எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஆட்டோ வந்துருக்கு. ஸோ ஆட்டோவில் கிளம்பி நாகர்கோவிலேருந்து வந்தே பாரத் புக் பண்ணிப்போம். ஸோ அங்கேருந்து ட்ரெயினில் அது இல்லாமல் வந்தே பாரத் வேறு புதுசாக போக போகிறோம். சரி அப்படியே போய் ட்ரெயினில் நிற்போம். பாய். இந்த ஜங்ஷன் தானே? ஆமாம். இது ஸ்ட்ரைட் ஆகி போச்சு. போக வேண்டியது தானே? இல்லை வேறு யாரும் வரணுமா? நேராக வந்து கன்னியாகுமரி இல்லை யாரும் வரணுமா? ரெண்டே பேர் தான். அப்போ நான் இப்போ வாங்கிக்கிறேன். அந்த என்ன வெயில் அடிக்கும். ஐயோ இடம் பத்தாதியா? ஆமாம். ஆ ஓகே. சரி போட்டோம். எல்லாம் வந்தாச்சுங்களா? எல்லாரும் நம்ம குடும்பத்தில் எல்லாம் வந்தாச்சுங்களா? ஸோ மக்களே கிளம்பியாச்சு. ஸோ இனி நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணுவோம். நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணுவோம். போலாமா? போகலாம். ஹலோ போலாமா? பாய் பாய். யார் பாய் சொல்கிறேன்? கன்னியாகுமரிக்கு ஒரு பாய் சொல்லிட்டு. கன்னியாகுமரிக்கு ஒரு பாய். தியாக யூடியூப் ஒரு பாய். பக்கத்தில் ஒரு பாய் இப்படி வருதா அந்த பக்கம் போதா? சென்னை எக்மோர் நாகர்கோவில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் நாகர்கோவில் சந்திப்பு தரம் 1 இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும். यात्रियों कृपया ध्यान दीजिए. गाड़ी नंबर 2062 चेन्नई एग्मोर नागरकोइल वंदे भारत एक्सप्रेस थोड़ी ही देर में नागरकोइल जंक्शन प्लेटफॉर्म नंबर 1 पर आएगी. Your attention please. Train number 20627 Chennai Egmore Nagarcoil Vande Bharat Express will arrive shortly on platform number 1. மக்களே ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. இதுதான் வந்தே பாரத் ட்ரெயின். பார்த்துக்கோங்க. அதி விரைவு தான் பாருங்க. அதி விரைவு ட்ரெயின்.
சி அப்போ முன்னாடியில வரும். C7 E1 சரணமையப்பா. இருந்து போறதெல்லாம் படுத்து 1 hour 31 32 33 அப்போ அந்த லாஸ்ட்டு 31 31 அதான் 35 இருக்கு. அப்புறம் இது 35 36 மாளிகை நமக்கு 38 33 நம்ம அதெல்லாம் இந்த 5 சீட் அப்படியே இடம் எப்படி மக்களே வந்து செட்டில் ஆயாச்சு. மக்களே டிஃபன் வைக்கிறதுக்கா? டிஃபன் வைக்கிறதா? அந்த 3 சீட்டு, இங்கே 2 சீட்டு, 5 சீட்டு. முதல் செட்டில் ஆகிடுப்பா. செட்டில் ஆகிட்டு ஸோ லாஸ்ட்டில் அந்த லாஸ்ட்டில் குமாரண்ணா இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் 2 பேக் நடுவில் போடணும். ட்ரோன் பேக்கை 2 பேக் நடுவில் ட்ரோன் பேக் என்ன கிருஷ்ணா இருக்காங்க. சரி ஓகே மக்களே. ஸோ வண்டியில் வந்து செட்டில் ஆகிடுச்சு. ஸோ ஒரு சூப்பரான சீட்டு. இங்கே வாங்க. என்னடா ரூபன் இது? எனக்கு விண்டோ சீட்டாக வேணும். ஏய் ரூபன், என்ன இது? என்ன ஸ்நாக்ஸ் வச்சுருக்கா? ஸ்நாக்ஸ் வச்சுக்கலாம், கறிக்கலாம். இல்லை இந்த அப்போ ஸ்நாக்ஸ் வச்சா இந்த வந்து எகிறாதா? எகிறாது. சரி மக்களே. ஸோ இது வந்து ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கான இடம். ஸ்நாக்ஸ்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ அவ்வளோதான் பாருங்க. கால் வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. கால் வைக்கிறதுக்கு பிரேக் மாதிரி இருக்குது. சார்ஜர் நம்மளுக்கு எங்கே ஒரு பாயிண்ட் இல்லைடா, கீழே கால் கீழே இல்லைப்பா. ஓ இது பண்ணா ஏன்னா வெறுக்காத்துறேன். என்ன இருக்குது? ஓஹோ இங்கே கொடுத்துருக்காங்க. மக்களே வந்து அருமையாக செட்டில் பேங்க் வைக்கிறது. ஏசி வேறு சில்லு வைக்க கூலிங்கு கூட அனுபவத்தப்பா. ஸோ நம்ம பக்கத்தில் ஜன்னல் பக்கத்தில் இருக்கு. இது ஜன்னல், இது பக்கத்தில் இருக்கிற ட்ரெயின்.
ஜன்னல் போது நீ திருடின சீட்டை திருடலை, உனக்கு கிடைக்கல. ஜன்னல் பக்கத்தில் ஆக்கி நின்னேன். ஸோ இந்த சீட்டும் நமக்கு உண்டான டப்புன்னு உட்காந்துட்டேன். அவருக்கு கிடைக்கலாம் இல்லை போய் சொல்கிறேன். திருடிக்கினாரு என் சீட்டு. இவர் லாஸ்ட்டாக வந்த மக்களே, லாஸ்ட்டாக வந்து எப்படி சீட்டு கிடைக்கும்? ஜன்னல் சீட்டு யார் பிடிக்கிறாங்களோ சூப்பராக இருக்குது. வேடிக்கை பார்த்துன்னு தெரியுமா? இல்லை, இது வந்து ரிசர்வ்டு புக்கிங் டைம். மக்களே நீங்களே கேளுங்க. அன்றைக்கி வந்தது நைட்டில் வந்தோம், ஒன்றுமே பார்க்கல, ஒன்றும் தெரியல, இருட்டில் தான் வந்தோம். அடிக்கடி குமாரண்ணா வந்து எழுப்பிட்டார், திருநெல்வேலி இது மாதிரி அப்படி சொல்லிட்டு எழுப்பிட்டார். இன்றைக்கி பகலில் பார்ப்போம். ஸோ எல்லாத்தையுமே ரெக்கார்டு போட்டு தான் பார்ப்போம். ஓகேவா? அவ்வளோதான் மக்களே. ஸோ ட்ரெயின் கிளம்பிச்சுன்னா உங்களுக்கு அந்த ஜன்னல் வழியாக எதனாச்சும் பண்ண முடியுமாப்பா. பாய். ஸோ இதோட கன்னியாகுமரி ட்ரிப் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ அடுத்தது ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நல்லபடியாக இந்த கன்னியாகுமரி ட்ரிப் முடிஞ்சுது. எப்படி இருந்தது? ஏர்பாட்ஸ் போட்டு எங்கே வேறு ஸோ இந்த 5 நாள் ட்ரிப்பில் ஒரு சூப்பராக இந்த கன்னியாகுமரியை சுற்றி பார்த்தாச்சு. நல்லா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சாங்க. சூப்பராக இருந்தது. ஸோ முடிஞ்சது. ஸோ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதோட ஸோ வண்டி எங்கேயாச்சும் இந்த வீடியோ எடுத்துக்கலாம். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மதுரை கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்வீட்டு இல்லை, காஃபி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு காஃபி வந்தது. காஃபி வாங்கிடுவோம். ஒரு இன்ஸ்டண்ட்டு காஃபி பவுட்ரு, சுடு தண்ணி கொடுத்துருக்காங்க. ஓ, இதில் நம்ம தான் மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம தான் மிக்ஸ் பண்ணுமா? இப்படி என்ன பண்ணோம்? காட்டு என்னப்பா பண்ணோம்? இது காட்டு பேக் கேமரா தான் ஆனது. அதில் தான் காட்டு. அப்புறம் பேக் கேமரா சூடே ஆறி போச்சுடா. ஏசியில் இருந்தால் சூடாராமல் அப்புறம் எல்லாமே கொட்டணும். மிக்ஸ் பண்ணேன். என்ன மிக்ஸ் பண்ணுற? ஆன்ஸ் எப்படி கொட்டணும்? இல்லைண்ணா, டைம் இல்லைண்ணா. இங்கே பாரு, என்ன பண்ணுங்கன்னு தெரியாமல் நீ பேசிக்கிறேன். மிக்ஸ் ஆகிடுத்து. ஆயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணு. இன்னும் கொஞ்சம் கேடுமோ? சுடத்தை கொண்டு போகிற அந்த குழந்தை என்ன சொல்லுது? காஃபியா இது? சுட தண்ணி இருந்து போகிற அந்த குழந்தை. டேஸ்ட் பண்ணுங்க. வச்சு பார்ப்போமா? குடிச்சு பாருங்க. சால்ட் இருக்கா? எங்க சால்ட் இருக்காங்க? மக்களே, கசப்பாக இருக்கு லைட்டாக. இதெல்லாம் பேக்ரவுண்ட் என்னது? ஹிமாலயன் நிறையா கொடுத்துருக்காங்க. हिंदी मालूम भैया, हिंदी मालूम வாழும் பையா. ரெக்கார்டு தான் பார்க்குறேன் பாருங்க. ரெடி வடா வடையா? என்ன இருக்குது? வடா பெருசாக இருக்கு. வடை படான்னு சொல்லலாங்க. படா இது இருக்காது. படா நல்லா பாத்ரூம் பார்க்கலன்னா எப்படி சொல்லுங்க? அவ்வளோ காசு கொடுத்துருக்கோம். பாத்ரூம் ஃபெசிலிட்டிலாம் எப்படி இருக்கு? அப்படியே முன்னாடி வந்தோம்னா ஒரு பெரிய கண்ணாடி, இங்கே துணி மாற்றத்துக்கு பாக்ஸு ஏதோ பாட்டமாக வச்சுருக்காங்க. வெஹிக்கல்
என்ன தண்ணியே வரல. கை பற்றி மக்களே ப்ரெஷ் பண்ணுவோம். ப்ரெஷ் லைட்டாக திருப்பி ப்ரெஷ் பண்ண தண்ணி அவ்வளோதான். ஸோ இந்த பக்கம் டிஷ்யூ கவர் கை வாஷ் இருக்கா பயந்துட்டேன். கை வாஷ் பண்ணுறது பேபி பார்த்தீங்கன்னா நார்மல் டேப்லெட் வச்சிருக்காங்க. அவ்வளோதான். ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்படியே சூப்பராக இருக்கும். மக்களே இப்போ எங்கே இருக்கேன்னா கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் தாண்டி வந்துட்டே இருக்கணும். ஸோ எங்கே போகணும்னு தெரியல. இப்போ தான் காஃபி வந்தது, காஃபி குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்தது, ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டேன். ஆக்சுவலி டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸும் டீ எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் போடல, ஒன்லி டிக்கெட்டு மட்டும்தான் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா டீயும் ஸ்நாக்ஸும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கணும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா 70 ரூபா. அந்த பிளேட் பார்த்தீங்கன்னா அப்படி 70 ரூபா. 2 பிளேட் வாங்கினோம். ஸோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சு. ஸோ டீ குடிச்சாச்சு, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாச்சு. ஸோ வந்து உட்காந்துட்ருக்கோம். ஸோ ட்ரெயின் போயிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டாப்பிங் இன்னும் அவ்வளோதான். அப்படியே தான் போயிட்டே இருக்குது. அதெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே செல்லை நோண்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே உட்காந்து வந்துட்டே இருக்கோம். ஸோ இந்த இது பாருங்களேன் மக்களே, இந்த வந்தே பாரத் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம நார்மல் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஜன்னல் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். ஸோ ஒரு மழை தெரியுதுன்னா டக்குன்னு போயிட்டு மறைஞ்சிடும். ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஜன்னலே பார்த்தீங்கன்னா விண்டோ மாதிரி பெருசாக கொடுத்துருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கும். அப்படியே பாருங்களேன் பாருங்க மக்களே. ஸோ இந்த ஜன்னல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப பெருசு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் பார்க்கும்போது அப்படியே ஃபுல்லாக அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம எங்கேயும் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் தாண்டி போயிட்டுருக்கோம். கொடைக்கானல் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. அந்த ஏரியாவுக்குள்ளே போயிட்டுருக்கு வண்டி. அந்த மலையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளை தொடர்ந்து வரா மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. மக்களே இந்த சைடில் எல்லாருமே பார்த்திங்கன்னா அதிகமாக தென்னை மரம் தான் வச்சுருக்காங்க. நிறைய தென்னை மரங்கள்லாம் இந்த சைடெல்லாம் பார்க்கணும். இந்த மலையோட வியூ பாருங்கள் மக்களே. என்னென்னா இங்கே இது கண்ணாடி, நல்ல திக்கான கண்ணாடி. ஸோ அதனால் உங்களுக்கு கிளியராக தெரியல. நம்ம கேமராவில் பார்க்கும்போது லைட்டாக தான் தெரியுது. புரியுதுங்களா? இப்போ தெரியுதா? பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மலை, இந்த கிராமம் மாதிரி டெய்லி பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குல்ல? எல்லாருமே என்னை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு வராங்க. தலைவன் நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக இங்கே ரஹீம் ப்ரோ இருக்கார் இல்லையா, ரஹீம் ப்ரோ இருக்கார் இல்லையா, இவரை மட்டும் விடாதீங்க, எங்கே போனாலும் போட்டு தள்ளுங்க. போட்டியா சார்ஜர்?
சார்ஜர் ஒயரு சார்ஜர் வருது கட்சி டைப்பு யாரு டைப்பு பேக்கில் தான் இருக்குது யார் பேக்கில் இருக்குது நைட்டு போட்டுலாம் நைட்டு போட்டுக்கலாம் என்ன பண்ணிக்கலாம் இல்லை நீ என்ன பண்ணிட்டு வரேன்னு காட்டுறேன் என்ன பண்ணிட்டு வர நீ நானா அப்படியா பண்ணிட்டு வரா கேட்குமா கேட்கும் இங்கேருந்து பேசுகிறாங்க கேட்கும் மாலிக் ப்ரோ வந்து ரொம்ப டேஞ்சர் ஆகிட்டாங்க டேஞ்சராக இருக்கிற மாலிக் ப்ரோ சரி 5 டைம்ஸாக பார்த்துட்டு போயிட்டாங்க சரி தடுக்க முடியாத இடத்துல இருக்கு அவரை தடுக்கிறதுக்கு என்ன வழி சொல்லுங்க ஓ அதை சொல்லிட்டு இருந்தீங்களா சரி 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 நின்றுடுமா அவர் அப்பத்துல செல்லே பார்த்துட்டு இருக்காரு உட்கார முடியலையா ஓகே மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லுக்கு இன்னும் மக்களே இந்த பையன் பேசவே விட மாட்டான் திண்டுக்கல்லுக்கு இன்னும் 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறோம் 2 மணிக்குள்ளே போகுது ட்ரெயின் மலைக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது ஏன் பாருங்க இந்த பக்கம் மலை ஸோ திண்டுக்கலுக்கு இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குது ஸோ அப்படியே போவோம் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கும் ஸோ திண்டுக்கல் போயிட்டு ஃபைனலி எக்மோர் வந்து ரீச் ஆகிட்டோம் போகிறோம் 8 hours ஜேர்னி அதில் என்ன ஷோ பண்ணுச்சோ அதே டைம் கரெக்டாக ரீச் ஆகிட்டோம் மணி கரெக்டாக 10:58 நினைக்கிறேன் இன்னும் 2 நிமிஷத்தில் எக்மோர் வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் நிற்க போகுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே அந்த ரயில்வே டைம் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்க்ரீனில் கரெக்டாக போட்டுகிட்டே இருக்கிறாங்க இத்தனை டைமுக்கு போயிட்டு ரீச் ஆகும் சொல்லிட்டு அந்த டைமுக்கு கரெக்டாக அப்படியே போய் ரீச் ஆகுது 16 மணிக்கு ரீச் ஆகிட்டு போட்டுருந்தாங்க கரெக்டான டைமில் வந்து ரீச் ஆகிடும் ஸோ எங்கே போகணும் எல்லாம் ரெடியாக இருக்காங்க இந்த பக்கம் நிறைய பேர் தாம்பரத்தில் இறங்கிட்டாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் இறங்கிட்டாங்க நம்ம வந்து எக்மோர் ஆறு கிலோமீட்டர் எதில் பார்க்குறேன் ஸ்க்ரீனில் போடுறாங்களா இது மாட்டிட்டு போய் எப்படி வெளில வர போறாரு இது மட்டும் எப்படி வெளில வர போறாரு இது சேர்ல இடிக்குதா ஆமாம் என்ன ஸ்டேஷன் வருது எக்மோரா எக்மோர் எக்மோர் தான் எக்மோர் எக்மோர் தானா சென்னை எக்மோர் ஐயா நீங்கள் எவ்வளோ வேகமாக போகிறாரு அந்த பக்கம் கம்மியாக்குது டெல்லி போயிட்டு நம்ம ஃபுல்லாக பேக் 30 கிலோ வந்து துணி மட்டும் 30 கிலோ தந்தோம் கம்மியாச்சு 30 கிலோ பேக் இதுமாதிரி பேக் இதுமாதிரி பேக் ரெண்டு ஒன்று ட்ரெயின் ஒன்று கையில் பேக் சிந்தாங்களா இது பெரிய பேக் இங்கே பாருங்க இந்த டேபிளில் எப்படி இருக்கு பாரு இங்கே 3 பேர் ஸோ இங்கே 3 பேர் இங்கே 3 பேர் ஸோ அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் இருக்குல்ல இந்த ஸ்க்ரீனில் அடிக்கடி வந்து எங்கே போகுது எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது எவ்வளோ நேரத்தில் போகும் அப்படின்றதெல்லாம் அதில் போட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அவ்வளோதான் ட்ரெயின் நின்னாச்சு போகலாம் என்ன எடுக்கிறேன்
போகலாம் போகலாம் போகலாம். எங்கடா ஸ்டாப்பிங்கு? டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 ஆகுது. ஸோ வந்து இறங்கிட்டோம். கண்டென்ட் வேணும். ஆனால் ஒரு 2-3 மாதம் எக்ஸாம் போகுது. என்ன டைம் ஆச்சு? 12 ஆயிடுச்சா? 12 கரெக்டாக ஆகுது. 52 11:52. என்ன ஏரியா இது? என்ன ஏரியா? இது ஏரியா என்ன இது? தெரியலையா? சரியாவா? क्या हूँ ये बात இது வந்து எலியன் பேக் ட்ரிப்ளிகேட். சரி ஓகே போட்டுருவோம். ஸோ மக்களே ட்ரெயின் இறங்கி வந்து இதை பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேனில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி சாப்பிட்றதுக்கோசம் வந்திருக்கோம். ஸோ நைட்டு கிட்டத்தட்ட 12 மணி ஆகுது. 12 மணிக்கு வந்து இங்கே வந்து பிரியாணி சாப்பிட்ருக்கோம். ஸோ சாப்பிட்டு தான் ಜಾಸ್ತಿ ವರ್ಕ್ ಭಯ್ಯ இல்லை ட்ரெயினில் சாப்பிட முடியல. ಹಂಗಂತ ಇದ್ರ ಕೂಡ ಒಲಿದವ್ರನ್ನ ಈಗ ರೌಂಡ್ ಹಚ್ಚಿ அதையும் சொல்ல மறந்துட்டேன் பாய். ஆக்சுவலி என்னன்னா ரஹீம் பாய் இருக்கார் இல்லையா, கார் எங்கே விட்டாருன்னு மறந்து போச்சு. ரூட்டு மறந்துட்டாருப்பா. எங்கே விட்டாரு ரூட்டு மறந்துட்டாரு. ஸோ இந்த பக்கம் ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றி இருக்குங்களா? இந்த பக்கம் 1 கிலோமீட்டர். இந்த பக்கம் பார்க்கிங் போட்டு அந்த பிரிட்ஜ் தான். அது லெஃப்ட்டில் போயிருந்தேன். நீங்கள் புதுசாக வச்சுக்கோங்க. நீ என்ட்ரன்ஸ் வராமல் ஓப்பன் சொல்லணும். இங்கே அதுதான் அது பேக் சைடு. அது என்ட்ரன்ஸ் கிடையாது. அது சொன்ன மாதிரி பரத்த. ஸோ மக்களே பார்க்கிங் இந்த பக்கம் விட்டாரு. நாங்கள் அந்த பக்கம் இறங்கணும். அந்த பக்கம் தான் இருக்குதுன்னு நினச்சிட்டாரு. ஸோ ஒரு ரவுண்டு சுற்றணும். மொத்த பேக்கையும் தோலில் மாட்டின்னு சுற்றணும் மக்களே. சரியான வலி. அதுக்கப்புறம் என்னடா ஆச்சுன்னா அங்கே பக்கம் பார்க்கிங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து அதுக்கப்புறம் பார்க்கிங் கண்டுபிடிச்சி பேக் வைக்கிறது வேறு ஒரு 1 மணி நேரம் காரில். அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாக வந்தது. ஏன்னா அந்த கேமரா பேக்கில் எவ்வளோ வெயிட்டுன்னு சரியான வெயிட்டு. ஸோ அது எல்லாமே தூக்கி வந்து கஷ்டம்தான். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1 கிலோமீட்டர் சுற்றிருப்போம். அப்படியே சுற்றி ரவுண்டு இருக்குது. தேடி போய் வந்து சேர்ந்துட்டோம். அவ்வளோதான். லாஸ்ட்டாக வந்து சேர்ந்தாச்சு. ஏந்து சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது தான். கத்திரிக்காய் கத்திரி எவ்வளோ? போதும்.